வெல்கம் டு Aishwariya Academy. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய அடுத்த டாபிக் நம்ம போன வீடியோவில் எதை பற்றி பார்த்துருப்போம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கிரிப்ஸ் மிஷன் 1942 அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து 1946 கேபினட் மிஷன் வந்து பார்த்துருப்பாங்கன்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூட்டி இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடிய என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்றது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோதிலால் நேரு 1928லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கான ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அதில் நமக்கு வந்து 87 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 22 சாப்டர்ஸ் வந்து கொடுத்து நமக்கான ஒரு அரசியலமைப்பை உருவாக்கியிருப்பாங்க மோதிலால் நேருடைய தலைமையில் 1928. ஸோ அதுக்கப்புறம் எம்என் ராய் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறது 1934 நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறோம். ஏன்னா கேபினட் மிஷன் அதை தான் சொல்லுது இல்லையா? ஓகே, ரைட். ஸோ அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபை பற்றி பார்க்கலாம். ஸோ இதனுடைய கான்ஸ்டியூஷனுடைய அசம்பிள் வந்து December 6 வந்து பண்ணி December 9 யார் லீடர் வந்து ஒரு டெம்பரரி லீடராக வந்து போடுறாங்க சேர்மனாக யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சச்சிதானந்த சின்ஹா வந்து போடுறாங்க. அதை ரெக்கமெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜேபி கிருபாலி தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அரசியல் நிர்ணய சபையுடைய தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹாவை பரிந்துரை செய்தவர் ஜேபி கிருபாலி. சரிங்களா? ஓகே, ரைட். இது வந்து December 9 நடக்குது. பிறகு December 11 நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்மனன்ட் சேர்மனா நிரந்தர தலைவராக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் அவர்களை வந்து போடுறாங்க. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இன் இந்தியா. ஸோ ராஜேந்திர பிரசாத். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வைஸ் சேர்மனாக வந்து துணைத் தலைவர்களாக 2 பேர் இருக்காங்க. ஸோ வந்து டிடி கிருஷ்ணமாச்சாரி அண்ட் ஹச்சி முகர்ஜி 2 பேருமே துணைத் தலைவராக இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை உருவாக்குறதுக்கு மொத்தம் நமக்கு வந்து 166 டேஸ், அதில் 114 நாட்கள் இந்த அமர்வுகளை வந்து கூட்டி இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 11 சிட்டிங் 11 அமர்வுகளில் அந்த 114 நாட்கள் எக்ஸாக்டாக நமக்கான அரசியலமைப்பை வந்து உருவாக்கப்பட்டக்கூடிய எடுத்துக்கொண்ட நாட்கள் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் மொத்தம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜர் கமிட்டி அப்படின்றது நமக்கு வந்து 8, மைனர் கமிட்டி அப்படின்றது வந்து 15, டோட்டலாக 23 கமிட்டிஸ் இருக்கும். அதில் இம்பார்ட்டன்ட் கமிட்டி அப்படின்னா டிராஃப்ட் கமிட்டி. அந்த டிராஃப்ட் கமிட்டியினுடைய சேர்மன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் இருந்திருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம். இந்த கான்ஸ்டியூஷன் அரசியல் நிர்ணய சபையில் பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய சீட்ஸ் எவ்வளோ, அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மன்னராட்சியினுடைய பகுதிகள் எவ்வளோ, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பிரிட்டிஷ் இந்திய பகுதிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மன்னராட்சி பகுதிகள் எவ்வளோ அப்படின்றது. டோட்டலாக இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 389. சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 389. சரிங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 389. ஸோ அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இந்திய பகுதியில் எவ்வளோனா 296. ஸோ 93ன்றது பிரின்ஸ்லி ஸ்டேட். பிரின்ஸ்லினா நமக்கு வந்து மன்னராட்சி உறுப்பினர்கள் அப்படின்றது. ஸோ இதில் நமக்கு வந்து 292 வந்து 11 மாகாணங்கள்லையும், அதே போல் 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா சீஃப் கமிஷன் ப்ரோவின்ஸ், அதாவது முதன்மை ஆணையர்கள் சொல்லுவாங்க, அவங்க வந்து வராங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, அஜ்மீர், மேர்வாரா, கூர்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பலுசிஸ்தான். சரிங்களா? ஸோ இந்த 4மே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதன்மை ஆணையர்கள் அப்படின்றது வருவாங்க. அப்போ 292 + 4 கூட்டினீங்க அப்படின்னா 296 வந்துடும். சரிங்களா? 296 வந்துடும். இந்த 296மே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் அப்படின்றது நமக்கு வந்து 208 அப்படின்னு வரும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் எவ்வளோ அப்படின்னா 208, முஸ்லீம்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73, ஸோ அதர்ஸ் எவ்வளோ அப்படின்னா 15. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 8 3 11, 11 5 6 16, மீதி 1 8 8 1 9, 296 வந்துருச்சா? 296. ஸோ அப்போ இதில் வந்து காங்கிரஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 208 ப்ளஸ் வந்து முஸ்லீம் லீக் வந்து 73 அண்ட் அதர்ஸ் வந்து 15. டோட்டலாக நமக்கு எவ்வளோ வந்திருக்கு? 296. இதுதான் பிரிட்டிஷ் இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய எவ்வளோ அப்படின்றது. சரிங்களா? ஸோ எவ்வளோ பேர் மெம்பர்ஸாக அதில் வந்தாங்க. ஏன்னா டோட்டலாக 389 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதில் நம்ம வந்து பிரிட்டிஷ் இந்திய பகுதி சார்ந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 296. அதை நாம் வந்து அதில் இருந்து 4 பிரித்து முதன்மை ஆணையர்கள் தனியாக 4 பிரிக்கிறோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி, அஜ்மீர், மெர்வாரா, கூர்க் அண்டு பலுசிஸ்தான் அப்படின்னு 4 பிரிச்சாச்சு. டோட்டலாக 296. ஆனால் இந்த 296 டோட்டலாக 389 இது ரெண்டையும் பிரின்ஸ்லி ஸ்டேட்டோடு சேர்த்தணும் அப்படின்னா இந்த 296ம்
296 ப்ளஸ் இந்த 93 ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக 389. இதுதான் டோட்டல் ஸ்ட்ரென்த். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் 389 அப்படின்றது. சரிங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ பாகிஸ்தானில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1947 ஜூன் 3, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1947 எக்ஸாக்டாக ஜூன் 3ல் ஜூன் 3ஆம் தேதி இது வந்து மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஜூன் 3 பிளான் சொல்லுவாங்க, அல்லது இந்தியா பாகிஸ்தான் ஸ்பார்டிஃபிகேஷன் பிளான், இந்தியாவும் பாகிஸ்தானுடைய பிரிவினை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த பாகிஸ்தானுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்குறப்ப இந்த டோட்டல் ஸ்ட்ரென்த்து 389லேருந்து நமக்கு வந்து 299 மாறுது. அந்த 299 நம்ம ரெண்டாக பிரித்து அதே போல் வந்து பிரிட்டிஷ் இந்தியவர்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக அந்த 299ல் 229 70 வந்து நமக்கு வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து போயிடும். மன்னராட்சி உறுப்பினர்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உறுப்பினர் எண்ணிக்கை 70 ஆகிடும். அப்போ டோட்டலாக ரெண்டையும் கூட்டினா நமக்கு 299. சரிங்களா? சரி, ஓகே, இதை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசம்பர் 11 தான் நமக்கு வந்து டாக்டர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர பிரசாத்தை தேர்ந்தெடுத்து ஸோ இது வந்து போடுறாங்க. டிசம்பர் 13 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை கொண்டு வர்றாரு. இதுதான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், அதாவது நோக்க தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இதை எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறான்னு கேட்டிங்க அப்படின்னா ஜனவரி 22, 1947. இதை அக்செப்ட் பண்ண இது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 22, 1947. சரிங்களா? ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே போல் 1946 டிசம்பர் 13ஆம் தேதி கொண்டு வரப்பட்ட இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் சில கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஆம்பிளில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நோக்க தீர்மானத்தை கொண்டு வந்து யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஜனவரி 22 in 1947. கிளியர்? சரி, ஓகே, ரைட். ஸோ இப்போ அடுத்து நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை உருவாக்குறது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 நாடுகளிலிருந்து அந்த சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனை எடுத்து அதே போல் நமக்கு வந்து 64 lakhs நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பான்சர் பண்ணி கிட்டத்தட்ட 2 years 11 months and 18 daysல நமக்கான அரசியலமைப்பை நம்ம வந்து உருவாக்குறோம். சரிங்களா? ஸோ இதில் மொத்தமாக 284 பேர் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஸ்பார்டிஃபிகேஷன் பண்ணாத லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் முகமது அலி ஜின்னா அவர்கள், அவங்க 2 பேருமே ஸ்பார்டிஃபிகேஷன் பண்ணல. சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இந்த நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை கமிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ டோட்டலாக 11 sessions. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 years 11 months and 18 days. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்படுறது 114 days வந்து பண்ணியிருப்பாங்க. 64 லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் கான்ஃபரன்ஸ் எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜனவரி 24 வந்து போட்டிருப்பாங்க லாஸ்ட் கான்ஃபரன்ஸ். சரிங்களா? அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 24/1/1950 நமக்கு என்ன கொண்டு வந்திருப்பாங்க? லாஸ்ட் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதே 24/1/1950 தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நேஷ்னல் சாங் அண்ட் நேஷ்னல் அனத்தம், நேஷ்னல் சாங் அண்டு நேஷ்னல் அனத்தம். ஸோ தேசிய கீதம் மற்றும் தேசிய பாடல் ஜனவரி 24ஆம் தேதி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த தேசிய பாடல் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பங்கீம் சந்திர சாட்டர்ஜி, வந்தே மாதரம் அப்படின்ற பாடல், இதுதான் தேசிய பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது 24. சரிங்களா? அதாவது 24/1/1950. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது முதல்ல எந்த ஐஎன்சி மாநாட்டில் பாடப்பட்டது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1896 கல்கட்டா ஐஎன்சி மாநாட்டில் பாடப்பட்டது. 1896 கல்கட்டா ஐஎன்சியில், கல்கட்டா ஐஎன்சி கான்ஃபரன்ஸில் இதை வந்து பாடியிருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர் தான் அதையும் பாடுவார். சரிங்களா? இந்த பாடல் எழுதுனது ஆனந்த மடம் அப்படின்ற நூல்லேருந்து எடுக்கப்பட்டது. எப்போ? 1882. ஸோ என்ன நூல்? ஆனந்த மடம். ஆனந்த மடம் அப்படின்ற எ புக் ஆஃப் ஆனந்த மடம் ரிட்டன்டு பை நமக்கு வந்து பங்கீம் சந்திர சாட்டர்ஜி எழுதியிருப்பார். ஸோ அதில் வரக்கூடிய அந்த வந்தே மாதரன்ற பாடல் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேசிய பாடலாகும். பிறகு அதே போல் தேசிய கீதம் என்று சொல்லக்கூடிய நேஷனல் ஆனதும் இதே டேட்டில் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. சேம் ஜனவரி 24 in 1950. ஸோ அப்போ லாஸ்ட் கான்ஃபரன்ஸில் அப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடல் எப்போ பாடப்பட்டது? நம்ம வந்து தேசிய கீதம்னு எதை சொல்கிறோம்? ஜனகணமன. எழுதியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். ஸோ இது எப்போ பாடப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா 1911 ஐஎன்சி கான்ஃபரன்ஸில் பாடியிருப்பாங்க. 1911 ஐஎன்சி கான்ஃபரன்ஸில். சேம் கல்கட்டா. எங்கே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கல்கத்தாவில் தான்.
சரிங்களா. ஸோ அப்போ தேசிய பாடல் அப்படின்றது நம்ம 1896 கல்கத்தாவில் நடந்த ஐஎன்சி மாநாடு, பக்கிம் சந்திர சாட்டர்ஜி, வந்தே மாதரம். தேசிய கீதம்ன்றது ஜனகணமன, ரவீந்திரநாத் தாகூர், 1911 கல்கத்தா ஐஎன்சி கான்ஃபரன்ஸ். கிளியர்? ஓகே ரைட். ஸோ இது வந்து லாஸ்ட் கான்ஃபரன்ஸ். அப்போ 2 years 11 months 18 days நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கான கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிஃபண்ட் வந்து வச்சுருப்பாங்க. அதே போல் இது வந்து நமக்கு வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்குது அண்ட் ஹிந்தி வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இங்கிலீஷ் வெர்ஷனில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லத்தீன் இத்தாலிய பாணியில், அதாவது லத்தீன் இதில் மெத்தடில் நமக்கு வந்து எழுதியவர் பெஹாரி நரேன் ரைஜரா அவர்கள் வந்து தான் எழுதியிருப்பார். சரிங்களா. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறகு அது வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அழகுபடுத்தியிருப்பாங்க. சாந்திநிகேதனை சார்ந்த 2 ஓவியர்கள் நமக்கு வந்து லந்துலால் வருவார். ஸோ இதில் நம்ம அடுத்து வந்து பார்க்கக்கூடிய இந்த பீப்புள் ஆஃப் இது நம்ம வந்து பார்க்கலாம் டிராஃப்ட் கமிட்டி. ஸோ இதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலாம். இந்த டிராஃப்ட் கமிட்டி அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன அந்த மொத்தம் 23 கமிட்டியில் இம்பார்ட்டன்ட் கமிட்டி எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த டிராஃப்ட் கமிட்டி தான். ஸோ இந்த டிராஃப்ட் கமிட்டியில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்பேத்கர் எப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாருன்னு கேட்டிங்க அப்படின்னா 29/8/1947. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ இந்த டேட்டில் தான் நமக்கு வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்ணுறாரு, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரைவுக்குழுடைய தலைவராக பொறுப்பேற்றுக்கிறாரு. இது 7 members கொண்ட ஒரு கமிட்டி தான், இம்பார்ட்டன்ட் கமிட்டி தான் டிராஃப்ட் கமிட்டி, வரைவுக்குழுன்னு தமிழில் சொல்லுவாங்க. சரி ஓகே. இதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்பேத்கருக்கு அப்புறம் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா K.M. முன்சி, கோபாலசாமி ஐயங்கார், சையது முகமது சதவுல்லா, அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதாராவ் வராரு, N. மாதாராவ். ஆக்சுவலாக BL மிட்டருக்கு பதிலாக மாதாராவ், TT கிருஷ்ணமாச்சாரி DP கெய்தானுக்கு பதிலாக TT கிருஷ்ணமாச்சாமி வராரு. சரிங்களா. ஸோ மொத்தம் 7 பேர் பாருங்கள். அம்பேத்கர், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கோபாலசாமி ஐயங்கார், K.M. முன்சி, சையது முகமது சதவுல்லா, N. மாதாராவ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து DT கிருஷ்ணமாச்சாரி DP கெய்தானுக்கு பதிலாக மொத்தம் 7 பேர். சரிங்களா. ஸோ அந்த 7 பேர் தான் இது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் ஆல்ரெடி நான் முன்னாடியே சொன்னோம், இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியுடைய எக்ஸாக்டாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியல் யூனியனுடைய வைஸ் சேர்மனாக 2 பேர் இருந்திருப்பாங்க. ஒருத்தர் DT கிருஷ்ணமாச்சாரி, இன்னொருத்தர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா HC முகர்ஜி அப்படின்னு 2 பேர் வராங்க. ஸோ இதில் லீகல் அட்வைஸராக யார் இருப்பாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா BN ராவ் அவர்கள் வந்து இருக்கார். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் அட்வைசர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா BN ராவ் அவர்கள் இருக்காங்க. சரிங்களா. ஓகே ரைட். ஸோ அடுத்து என்ஆக்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இது என்னென்னலாம் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு முதல் வாசிப்பு அம்பேத்கர் அவர்கள் பண்ணியிருப்பார், 2வது வாசிப்பு போயிருக்கோம், 3rd ரீடிங் போயிருக்கோம். அதெல்லாம் எப்பப்பெல்லாம் அப்படின்றது நமக்கு வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ October 17, November 14. இதில் நம்ம வந்து ஃபஸ்ட் ரீடிங் மட்டும் எப்போன்னு கேட்டிங்க அப்படின்னா November 14 and 1948 வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஓகே ரைட். டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சொன்னோம் இல்லையா 284 வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் சைனடு யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா 284 பேர். சரி ஓகே. இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ அந்த 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வச்சு அதில் 114 நாட்கள் அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறோம். ஸோ 60 நாடுகள்லேருந்து 64 லட்சம் செலவு செய்து எடுக்கப்பட்டது. ஸோ அதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்ட்ரென்த்து 389, அதை சைன் பண்ணது 284 பேர். ஸோ அதில் மேஜர் கமிட்டி 8, மைனர் கமிட்டி 15, டோட்டலாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 23 கமிட்டிஸ். அதில் இம்பார்ட்டன்ட் கமிட்டி டிராஃப்ட் கமிட்டி. ஸோ ஒரு ஓவர் ரிவ்யூவாக சொல்லியாச்சு. கிளியர். சரி ஓகே. அடுத்து நாம் வந்து பார்க்குறோம். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல நமக்கு வந்தது எத்தனை ஆர்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ 15 ஆர்டிகல்ஸ் நமக்கு வந்து நடைமுறை செய்யப்படுது. இம்ப்ளிமெண்ட் பண்ணது எத்தனை ஆர்டிகல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 15 ஆர்டிகல் அப்படின்றது வந்துச்சு. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா 395 அப்படின்றது தற்போது நமக்கு வந்து அதாவது 460 460 இருக்குது. ஸோ அதே போல் நமக்கு வந்து பார்ட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா 22 பார்ட்ஸ் 22 பாகங்கள். அதே போல் ஷெட்யூல் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு அப்போ இருந்தது 8 ஷெட்யூல், இப்போ நமக்கு வந்து 12 ஷெட்யூல், அதே போல் 25 பார்ட். சரிங்களா. 25 பாகங்கள். இதில் முதல் 15 ஆர்டிகல், முதல் 15 ஆர்டிகல் நமக்கு வந்து ஏற்படுத்தப்பட்டது. ஸோ ஆர்டிகல் 5, 6, 7, 8, 9 இது எல்லாமே நமக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பில் தான் வரும்.
இல்லையா? சிட்டிசன்ஷிப் அப்படின்றது நமக்கு வந்து பார்ட் 2ல் ஆர்டிகல் 5 to 11 வரும். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5, 6, 7, 8, 9 வரைக்கும் நமக்கு இருக்குது. ஸோ அடுத்தது 60. ஸோ 60 நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசிடெண்ட்டில் வரும் நமக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 324 அப்படின்றது நமக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் பார்ட் 15 ஆர்டிகல் 324 அப் டு 329. ஸோ அதே போல் 366, 367, 79, 80, 89, 91, 92, 93 ஆல்சோ. ஸோ இதெல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படின்னா நவம்பர் 26, 1949. ஸோ இந்த டேட்டில் தான் நமக்கு வந்து அரசியலமைப்பு நடைமுறைப்படுகிறது. நம்ம ஆல்ரெடி பார்க்குறோம். நம்ம இந்த ஜனவரி 26, அதாவது ஜவஹர்லால் நேரு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1929 இந்த பூரண சுயராஜ்யம் டிசம்பர் 31 அந்த நள்ளிரவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கொடியை வந்து ஏற்றுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மூவர்ண கொடியை ஏற்றிட்டு இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு ஜனவரி 26மே நாம் அதை ரீபப்ளிக் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை இப்போ நமக்கு வந்து இந்த நவம்பர் 26 அப்படின்றது நமக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் டே அப்படின்னு சொல்கிறோம். நவம்பர் 26ன்றது கான்ஸ்டியூஷனல் டே. என்ன டே அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் டே அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, ரைட். சரி, ஓகே. இதில் சிம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து யானை அப்படின்றது வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து யானையோட ஸ்ட்ரென்த் நமக்கு வந்து தெரியும். ஸோ அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2010 தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசிய பாரம்பரிய விலங்காக நமக்கு வந்து யானை அப்படின்றது வந்து இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ கங்கை ரிவர் 2008 இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதே போல் நேஷ்னல் பேர்டு எது அப்படின்னா நமக்கு வந்து மயில் 1963 கொண்டு இருப்பாங்க, 1963. சரி, ஓகே, ரைட். அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கில பிரதி நான் சொன்னேன் இல்லைங்களா, பிரேம் பெஹாரி நரேன் ரைடா அவர்கள் வந்து எழுதியிருப்பார். ஸோ அதை வந்து டெக்ரேட் நந்தலால் போஷும் அண்டு நம்ம வந்து ராம் மனோகர் சின்ஹா 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அதை ஒப்பனை செஞ்சிருவாங்க, அழகுபடுத்தியிருப்பாங்க, டெக்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் ஹிந்தி வெர்ஷன் வந்து இருக்குது. ஹிந்தி வெர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வசந்த் கிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. நந்தலால் போஸ் தான் அதுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, அதை டெக்கரேட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஆங்கிலம் மற்றும் அந்த ஹிந்தியில் எழுதப்பட்ட தற்போதைய அந்த பிரதி காப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டில் நமக்கு வந்து ஹீலியம் நிரப்பப்பட்ட இதில் ஹீலியம் நிரப்பப்பட்ட இது அப்படின்னா ஷேப்பாக வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஸோ வந்து அந்த பாதுகாப்புக்காக ஹீலியம் நிரப்பப்பட்ட வாய்க்களோடு அந்த காப்பி இங்கிலீஷ் வெர்ஷன் அண்ட் ஹிந்தி வெர்ஷன் வந்து இருக்குது. சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் நமக்கான அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம வந்து உருவாக்கி எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ நமக்கு வந்து இதே ஜனவரி 24 தான் நமக்கு இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் அப்படின்றது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து வராரு. தற்போது 15th பிரசிடென்ட் இன் இந்தியா யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து திரௌபதி முர்மு அவர்கள் வந்து இருக்காங்க. சரிங்களா? 11th பிரசிடெண்ட்டாக நமக்கு வந்து டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் இருந்திருப்பார். சரி, ஓகே, ரைட். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே போல் 25/1/1950 எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு என்னது நேஷ்னல் வாட்டர்ஸ் டே. சரிங்களா? நேஷ்னல் வாட்டர்ஸ் டே. ஸோ அதே போல் 28/1 அப்படின்னு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் என்னது சுப்ரீம் கோர்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது வரதுக்கு முன்னாடி நம்ம ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு கொண்டு வந்தாச்சு. கவர்மெண்ட் ஆக்ட் 1935 நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு உருவாக்கியிருப்போம். சார் மௌரிசியர் தான் அதனுடைய வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபெடரல் கோர்ட்டினுடைய சீஃப் ஜட்ஜாக இருந்திருப்பார் 1+6 அப்படின்னு. இப்போ தற்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதான் சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 28, 1950 ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ அப்போ நமக்கான அரசியலமைப்பை நாம் வந்து உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்றது தான் நாம் வந்து இங்கே வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஸோ ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னலாம் வந்து சொன்னோம் அப்படின்றத சோர்சஸ் 60 கண்ட்ரிலேருந்து சோர்சஸ் எடுத்து நம்ம எப்படி அந்த கேபினட் மிஷன் 1946 வந்து நமக்கான மேக் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபை உருவாக்கணுன்ற அடிப்படையில் இந்த கான்ஸ்டியூஷனை வந்து உருவாக்கிக்கிட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்றது. சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் மறுபடியும் வந்து பார்க்கலாம்.